ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விடியற் காலையிலே 4:10க்கெலாம் முழிப்பு வந்துடுச்சு. நேற்றே என் பசங்க பூரி கிழங்கு கேட்டதால் உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் மாவு மட்டும் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நேற்றே உருளைக்கிழங்கு இல்லையே என்ன பண்ணலாம் பூரிக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு சால்னா செய்வாங்க சிம்பிளான முறையில். அதை மட்டும்தான் செஞ்சேன். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பூரி சால்னாவை ரெடி பண்ணதும் என் பசங்களுக்கு கொடுத்துட்டு 8 மணிக்கெலாம் 2 கல்யாணத்தை அட்டன் பண்ணோம். அதனால் கிளப்பிட்டேன். அதெல்லாம் புவனகிரியில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட முடியல. உடனே சிதம்பரத்தில் ஃபைசல் மகாலில் ஒரு கல்யாணம், அதை அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் எள்ளுலாம் காய வைக்கிறதுக்காக படுதா வேணுன்றதால கொல்லைக்கு போயிட்டு படுதாவை எடுத்து கொண்டு கொடுத்துட்டு அப்படியே சந்தை நம்ம ஊரில் அங்கே போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வேலை ஜாஸ்தின்றதால லஞ்ச் அவரையே தாண்டிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவல் கொழுக்கட்டை செய்யலான்ட்டு அவளை நல்லா பொடிச்சு கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். அவல் கொழுக்கட்டையை சீக்கிரமாக செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இந்த அவல் கொழுக்கட்டை ரெசிபி நம்ம இன்னொரு சேனலான வாணிஸ் கிச்சன் 44 என்ற சேனலில் இருக்குது, பாருங்கள். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு தோணும், அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் இன்றைக்கி அவல் கொழுக்கட்டை மட்டும்தான் செஞ்சேன். விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் செஞ்சு பார்ப்பீங்கன்ட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். சினிமா ஷார்ட்ஸ் அண்ட் விலாகில் போடுற பெரிய வீடியோ வாணிஸ் கிச்சனில் ஷார்ட்ஸாக வரும். அதே மாதிரி வாணிஸ் கிச்சனில் போடுற பெரிய வீடியோ சினிமா ஷார்ட்ஸ் அண்ட் விலாகில் ஷார்ட்ஸாக வரும். இதை கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டுமே நம்ம சேனல் தான். பார்த்துட்டு உங்கள் நிறை குறைகளை கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை திருத்திக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதாவது வர்சினிமா ஷார்ட்ஸ் அண்ட் விலாகில் வர்சினிமா ஷார்ட்ஸ் அண்ட் விலாக் 3811 ஒரு சேனல் வாணிஸ் கிச்சன் 44. பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தர்ற மோட்டிவேஷனில் தான் எனக்கு மேலே முன்னேறணுன்ட்டு தோணும். அதே மாதிரி புது புது ரெசிப்பியாகவும் போட தோணும். சில பேர் வெளியேன்ட்டு போயிட்டு வந்தால் ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் இல்லை 2 ஹவரில் வந்துடுவாங்க. ஆனால் நான் ஒரு நாள் ஃபுல்லும் பரங்கிப்பேட்டைக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டில் அப்படியே வேலை தங்கிடும். என்னோடய கவலை கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக ஒரு சமூக வலைத்தளம் தான் யூடியூப். அதனால் என்னோடய மனசில் உள்ளதை நான் விகல்பம் இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி டெய்லி வீடியோ போடுறப்போ கொஞ்சம் பிரச்சனை, சின்ன மனஸ்தாபம் இதெல்லாம் ஷேர் பண்ணுறப்போ எனக்கு மனசு லேசாகுது. எனக்கு அடிக்கடி தோன்றுறது என்னென்னா, பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த பல விஷயங்கள் இருக்கும். அதை மாதிரி இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். சில விஷயத்த சொல்லலாம், சில விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணுன்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் சில செயல்களால் சொல்ல முடியாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் கவலையாகவும் இருக்கும். அது அடுத்தவங்களால் மற்றவங்க தள்ளப்படுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் கவலையிலையும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.